ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக பிரியாணினாவே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. இன்றைக்கி அந்த வகையில் குஸ்கா ப்ளைன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 4 எக்கை கடைசியாக போட்டு தான் செஞ்சுருக்கேன். மற்றபடி இது எக் பிரியாணி எல்லாம் கிடையாது. அந்த எக் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா அந்த எக்கை வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாகவே செஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குஸ்கா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சில மசாலாலாம் வறுத்து அரைக்க போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு பேனில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் இதில் ஒரு 10 போல் பூண்டு எடுத்திருக்கேன். நான் சின்ன பல்லங்காட்டி இவ்வளோ எடுத்திருக்கேன். பெரிய பல்லாக இருந்தால் நீங்கள் ஒரு 5லேருந்து 6 போட்டால் போதும். இப்போ இதை சேர்த்துடலாம். இதோடவே வந்து இஞ்சி, நான் 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். அதையும் உள்ளே போட்டுக்கிறேன். அதோடவே ஒரு ஜாதி பத்திரி, இந்த அளவுக்கு பட்டை, ஒரு 3 கிராம்பு. நீங்கள் விருப்பப்பட்டால் ஏலக்காவும் இதோடவே சேர்த்து நல்லா வதக்கி அரைச்சிக்கலாம். 2 பச்சை மிளகா, காரத்தை பொறுத்து நீங்கள் போட்டுக்கலாம். பச்சை மிளகா வேண்டான்னாலும் இந்த விட்டுருங்க. அப்புறமா ஒரு 10 பல்லு வந்து சின்ன வெங்காயம். இது வந்து பாப்பா வந்து கட் பண்ணிட்டா. ஸோ நீங்கள் அப்படியே போட்டு அரைச்சிக்கிறதா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கணும். ப்ளைனாக அப்படியே டேரெக்டாக எண்ணெயில் போட்டு பண்ணுறத விட இப்படி வதக்கி அரைச்சி பண்ணோன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இப்படி பண்ணுறோம். இதை ஃபஸ்ட்டு வந்து நல்லா வதக்கணும். இப்போ இதோடவே வந்து கொஞ்சமாக மல்லி இலையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். அப்புறமா புதினா, இப்போ எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, இது நல்லா வறுபட்டுருச்சு. இது நல்லா ஆற வச்சு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது குஸ்கா பண்ணுறதுக்கு குக்கரில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது நல்லா இந்த எண்ணெயில் பொரியட்டும். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா பொன்னிறமாக ஆகிறது வரைக்கும் இது நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் ஆனதும் இதில் தக்காளி சேர்க்கலாம். 2 தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா மசியறது வரைக்கும் இது நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி லைட்டாக மசிஞ்சதும் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், காரத்தை பொறுத்து நீங்கள் போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூனை விட கம்மியாகவே கரம் மசாலா சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போது இதோட ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போது நல்லா கலந்ததுக்கப்புறமா அரிசி போட்டுடலாம். 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு 30 நிமிஷம் அளவுக்கு ஊற போட்டு தண்ணி வடித்து எடுத்துருக்கேன். 30 நிமிஷத்துக்கு மேலே ஊற போட்டுறாதீங்க, அரிசி உடஞ்சிடும். இப்போ உள்ளே சேர்த்துடலாம். இப்போ சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்துடலாம். அரிசி உடையாத மாதிரி லைட்டாக கலந்துக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி சேர்க்கணும். நான் இன்றைக்கி 2 கப் ரைஸ் எடுத்துருக்கிறதுனால மொத்தம் 3 கப் தண்ணி சேர்க்குறேன். சில ரைஸ் வந்து 1க்கு 2 கூட பிடிக்கும். ஸோ உங்கள் ரைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான். ஃபைனலாக இதில் வந்து நான் வேக வச்சு
நல்லா கீறின முட்டை சேர்க்க போகிறேன். வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படியே ப்ளைனாக கூட பண்ணலாம். இப்படி போட்டு பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதில் வெந்த முட்டை வந்து ருசியாக இருக்கும். ஸோ போட்டுட்டு நம்ம மூடி போட்டுடலாம். நான் மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் வைப்பேன். அதுக்கடையில் விசில் வந்தாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. பார்க்கலாம் ரைஸ் எப்படி வந்திருக்குன்ட்டு. வாவ், பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதில் மேலே நல்ல வாசனைக்காக கொஞ்சமாக மல்லி இலை தூவிடுறேன். பிடிச்சிருந்ததுன்னா மேலே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உருக்கின நெய் கூட சேர்த்து பரிமாறலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரைஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சம் கூட குழையாமல் இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான குஸ்கா ரெடி. நீங்களும் இந்த குஸ்காவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட வந்து ஆனியன் ரைத்தா சூப்பரான ஒரு காம்பினேஷன். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு குருமா கிரேவி கூட நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கெஸ்ட்டு வராங்கனாலும் நீங்கள் இதை குயிக்காக ரெடி பண்ணிடலாம். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உங்களை வந்து சீக்கிரமாக நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.